கடந்த 15 வருஷத்துல ஐஷர் மோட்டார்ஸ் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்த லாபம் இருக்கே, அது சாதாரண லாபம் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான வெல்த் கிரியேஷன். ஆனா இப்போ ஒரு செகண்ட் யோசிங்க. இப்போ சுமார் 7100 ரூபாயில ட்ரேட் ஆகிற இந்த ஸ்டாக் அதோட நிஜ மதிப்பை விட அதிகமா இருக்கா? இதை வாங்குறதுக்கு இதான் மிக மோசமான நேரமா இல்ல லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா? வாங்க இந்த எக்ஸ்பிளைனர்ல இதை பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க இப்போ எடுக்கிற முடிவு தான் உங்களோட அடுத்த 3 வருஷ லாபத்தை தீர்மானிக்க போறது. விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்குவோம். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ராயல் என்ஃபீல்டுங்கிறது வெறும் பைக் கிடையாது, அது ஒரு ஈமோஷன், ஒரு லைஃப் ஸ்டைல். சொல்லப்போனா அது ஒரு அடையாளம். மக்கள் இதை வெறும் வண்டியா பாக்குறதில்ல, தங்களோட கெத்த காட்டுற ஒரு விஷயமா பாக்குறாங்க. இதுதான் இந்த கம்பெனிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜ். இது ஒரு நிமிஷம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மிட் சைஸ் செக்மெண்ட்ல, அதாவது 250 சிசிக்கு மேல இருக்கிற பைக்குகள்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 89%. ஆமாங்க, 89%. இது வெறும் காம்படிஷன் கிடையாது, இது ஒரு முற்றுரிமை, ஒரு முழுமையான மொனோபலி. பஜாஜ், ஹீரோ மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த கோட்டையை அவங்களால அசைக்க கூட முடியல. இந்த ஆதிக்கம் சும்மா வார்த்தையில மட்டும் இல்ல, நம்பர்ஸ்லயும் தெரிக்க விடுறாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரீசெண்டா வந்த Q3 FY26 ரிசல்ட்ஸ்ல அவங்களோட ரெவென்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் கேப் ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு இது சாதாரணமான growth கிடையாதுங்க. வளர்ச்சி குறைஞ்சிருமோன்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில இது அசுர வேகத்துல எகிரிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, லாப வரம்பான ஈபிட்டா ரித்திரா 30% கூடி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. இதுதான் ஆபரேட்டிங் லெவரேஜோட மேஜிக். சேல்ஸ் அதிகமாக லாபம் சும்மா தாறுமாறா ஏறுது. ஆனா இது எல்லாத்தையும் விட என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு இதுதான் அல்டிமேட் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்ஸ். இவங்களோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன், அதாவது டெட் எவ்வளோ தெரியுமா? 0. ஆமா, கிட்டத்தட்ட கடனே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஆட்டோ கம்பெனி இது. கடன் இல்லைங்கிறது மட்டும் மேட்டர் இல்ல, இவங்க கையில ரொக்கமா, அதாவது கேஷ் ரிசர்வ்ஸா 4870 கோடி ரூபாய் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் ஏன் இதை ஒரு உண்மையான கேஷ் மிஷின் சொல்றாங்கன்னு இப்போ புரியுதா? இது வெறும் கம்பெனி இல்ல, பணத்தை அச்சிடுற மிஷின். வெயிட், இது எல்லாத்தையும் மாத்துது. இப்போ நீங்க இந்த எக்ஸ்பிளைனரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ராயல் என்ஃபீல்டோட இந்த 89% மார்க்கெட் ஷேர் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சா, இல்ல இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நாங்க ஒவ்வொரு கமெண்டையும் நிஜமாவே படிக்கிறோம். அதே போல இந்த பதிவு உங்களுக்கு வேல்யூபிளா இருந்தா ஒரே ஒரு செகண்ட் எடுத்து அந்த லைக் பட்டனை இப்போவே தட்டுங்க. அது இந்த சேனல் உங்கள மாதிரி நிறைய பேரை ரீச் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கம்பெனியோட வளர்ச்சி வேகம் எங்கேயும் குறையிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் டிமாண்ட் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த அதீத தேவையை சமாளிக்க தமிழ்நாட்டில் இருக்கிற சையார்ல 958 கோடி ரூபாய் செலவு பண்ணி தங்களோட கெப்பாசிட்டியை 14.6 லட்சத்துல இருந்து 20 லட்சமா உயர்த்த போறாங்க. எல்லாம் செமையா போயிட்டு இருக்குல்ல. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உற்பத்தியை அதிகமாக்கும் போது ஒருவேளை அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட டிமாண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கேள்வி அவங்களோட மொத்த மார்ஜினையும் தலைகீழ புரட்டி போட்டுறலாம். அது மட்டும் இல்ல, இவங்களோட அடுத்த மிகப்பெரிய சேலஞ்ச் எலக்ட்ரிக் வாகனங்கள். ரீசெண்டா 2.79 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ளையிங் ஃப்ளீ ஈவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஒரு ட்ரை கிடையாது, இது அவங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு போராட்டம். இதுல அவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு மான்ஸ்டர் மாதிரி வளரும். ஒருவேளை ஃபெயில் ஆனா வளர்ச்சியே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான ஹிடன் ரிஸ்க் இங்க இருக்கு. ஈவில அவங்க சக்சஸ் ஆக வேண்டிய பிரஷர் ஒரு பக்கம் இருக்கு. Q3ல இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. இது போக ட்ரையம்ஃப், KTM மாதிரி கம்பெனிகளோட காம்படிஷன் பிரீமியம் செக்மெண்ட்ல நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே வருது. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கோ, ஒரு கம்பெனி கடனே இல்லாம கையில 4500 கோடிக்கு மேல கேஷ் வச்சுக்கிட்டு 89% மார்க்கெட் ஷேரோட இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஏன் நான் இதை இப்போவே கண்ணை மூடிட்டு வாங்க சொல்லல? இதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ரியாலிட்டி செக் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஐஷர் மோட்டார்ஸோட இப்போதைய PE ரேஷியோ சுமார் 38 மடங்கு. ஆனா இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வெறும் 30 மடங்கு தான். அதாவது இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை முன்கூட்டியே கணக்கு பண்ணி வழக்கத்தை விட அதிகமான பிரீமியம் கொடுத்து இதை வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இந்த பிசினஸோட உண்மையான மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு கணக்கு பண்ணா அது 6200ல இருந்து 6800 ரூபாய்க்குள்ள தான் இருக்கணும். ஆனா தற்போதைய கரண்ட் பிரைஸ் எங்க இருக்கு? சுமார் 7100 ரூபாயில நின்னுட்டு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? நீங்க இப்போ 5-15% வரைக்கும் அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. இங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு இடைவெளிங்கிறது சுத்தமா 0.
அடுத்தடுத்து வர்ற குவார்ட்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ் ஆனா கூட ஸ்டாக் பிரைஸ் ஷர்ன்னு கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்மார்ட் மணி இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? உங்ககிட்ட ஏற்கனவே இந்த ஸ்டாக் இருந்தா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, வித்துறாதீங்க. ஆனா நீங்க ஒரு புது இன்வெஸ்டரா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 6200ல இருந்து 6500 ரூபாய் ரேஞ்சுக்கு வர வரைக்கும் பொறுமையா காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த மொத்த எக்ஸ்பிளைனர்ல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். சிறந்த கம்பெனிகள் எல்லாமே சிறந்த முதலீடுகள் கிடையாது. நீங்க என்ன விலையில வாங்குறீங்கிறது தான் உங்களோட ரிட்டர்ன்ஸை முடிவு பண்ணும். எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் தப்பான விலையில வாங்கினா அது மோசமான முதலீடா மாறிடும். முடிப்பதற்கு முன்னாடி ஒரு குயிக் ஆன ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் சேபிஎல் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனரில் உள்ள எந்த தகவலும் நிதி ஆலோசனை கிடையாது. இது முற்றிலும் கல்வி மற்றும் தகவலுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கும் முன்பும் நீங்க சொந்தமா ரிசர்ச் பண்ணி தகுதியான ஒரு நிதி ஆலோசகரை கன்சல்ட் பண்ணுங்க. That's it. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு சின்ன புது இன்சைட் கொடுத்திருந்தா கூட மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? எதற்காக வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்ததா எந்த கம்பெனியை பத்தி நாம அனலைஸ் பண்ணலாம்? கமெண்ட்ல நெக்ஸ்ட் ஸ்டாக்னு டைப் பண்ணி அந்த கம்பெனி பேரை சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணலாம்.